இறைவாக்கினர் ஓசேயா புத்தகம் அதிகாரம் 1. யூதாவின் அரசர்களாகிய உசியா, யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா என்பவர்களின் நாள்களிலும், யோவாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமாகிய யெரொபெவாமின் நாள்களிலும், பெயேரியின் மகன் ஓசேயாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. ஓசேயாவின் மனைவி மக்கள். ஆண்டவர் ஓசேயா வழியாக முதற்கண் பேசியபோது அவர் அவரை நோக்கி, நீ போய் விலைமகள் ஒருத்தியை சேர்த்துக்கொள், வேசி பிள்ளைகளை பெற்றெடு, ஏனெனில் நாடு ஆண்டவரை விட்டு விலகி வேசித்தனத்தில் மூழ்கியுள்ளது என்றார். அப்படியே அவர் போய் திப்லெயீமின் மகளாகிய கோமேரை சேர்த்து கொண்டார். அவள் கருவுற்று அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் ஓசேயாவை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என பெயரிடு, ஏனெனில் இன்னும் சிறிது காலத்தில் நான் இஸ்ரேலின் இரத்தப்பழிக்காக ஏகூவின் குடும்பத்தாரை தண்டிப்பேன். இஸ்ரேல் குடும்பத்தின் ஆட்சியை ஒழித்து கட்டுவேன். அந்நாளில் நான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் இஸ்ரேலின் வில்லை முறித்து போடுவேன் என்றார். கோமேர் மறுபடியும் கருவுற்று பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் அவரை பார்த்து, இதற்கு லோ ருகாமா என பெயரிடு, ஏனெனில் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு நான் இனி கருணை காட்ட மாட்டேன், அவர்களை மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் யூதா குடும்பத்தாருக்கு கருணை காட்டுவேன், அவர்களின் கடவுளாகிய ஆண்டவராலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கச் செய்வேன். வில், வாள், போர்க்குதிரைகள், குதிரை வீரர்கள் ஆகியவற்றை கொண்டு நான் விடுவிக்கப் போவதில்லை என்றார். அவள் லோருகாமாவை பால்குடி மறக்கச் செய்த பின் திரும்பவும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் ஓசேயாவை பார்த்து, இவனுக்கு லோ அம்மி என பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் மக்கள் அல்ல, நானும் உங்களுடையவர் அல்ல. இஸ்ரேலின் ஒருங்கிணைப்பு. ஆயினும் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை அளக்கவும் எண்ணவும் முடியாத கடற்கரை மணலுக்கு ஒப்பாகும். நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறாக வாழும் கடவுளின் மக்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். யூதாவின் மக்களும் இஸ்ரேலின் மக்களும் ஒன்றாக கூட்டிச் சேர்க்கப்படுவர். அவர்கள் தங்களுக்கென ஒரே தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இதுவே இஸ்ரேலின் மாபெரும் நாள்.